என்ற வார்த்தையை மறுபடியும் பார்க்க போகிறோம். 7 கொம்புகள், 7 கொம்புகள் கொண்ட ஆட்டுக்குட்டி. திருப்பி வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 7 கொம்புகளை உடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இங்க 7 என்று சொல்லி 3 காரியங்களும் சொல்லப்பட்டிருக்குது. 7 கொம்புகள், 7 கண்கள், 7 ஆவிகள். ஆமே, இங்க நம்ம ஒரு 7 குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். 7 கொம்பு. எப்படி 7 கொம்பு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு 2 தான் இருக்கணும். ஆனா 7 கொம்பு. அப்ப வித்தியாசமாய் ஏதோ ஒரு காரியம் இங்க இருக்கிறது என்று சொல்லி நம்ம அறிய முடிகிறது. 14 வகையான 7 என்ற ஒரு வார்த்தையின் வெளிப்படுதலை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அதுல ஒன்றுதான் 7 கொம்பு. ஆமேன். இந்த வெறும் ஆட்டுக்குட்டியை மாத்திரம் இவர் பார்க்கல. ஆனா அந்த ஆட்டுக்குட்டியில 7 கொம்பு இருக்கிறத பார்க்கிறாரு. 7 கண்ணு இருக்குது. அதை குறித்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். 7 கொம்பு இருக்கிற ஆட்டுக்குட்டியை அவர் பார்க்கிறாரு. இந்த ஆட்டுக்குட்டி என்ன? முதலாவது யோவான் 1:29 வாசிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொல்லுகிறது. அப்ப இந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது, குற்றம் குறையில்லாத பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பேதுரு நமக்கு அவருடைய நிருபத்திலே சொல்லுகிறார். ஏசாயா 53 நம்ம இந்த குட் ஃப்ரைடே டைம்ல எல்லாம் கண்டிப்பா அதை வாசிச்சிருவோம். நம்ம அடிக்கப்படும்படிக்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வேதம் இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் எப்பவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசி கொண்டிருக்கிறது. எதை இந்த ஆட்டுக்குட்டி நமக்கு விளக்கி காண்பிக்கிறது என்றால், பலியை காண்பிக்கிறது. ஒரு சாதுவான, ஒரு இன்னசென்டான ஒரு கிரியேஷனாக காண்பிக்கப்படுகிறது. அதே போல நமக்கு ரட்சிப்பு தருவதற்கு ஆண்டவர் இந்த ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிற ஆட்டைத்தான் கொண்டு வந்து பலி செலுத்துவாங்க. அதனால பலி கொடுக்கிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரும், விமோசனம் வரும் என்று சொல்லி வேதத்திலே உண்டாகிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேத புஸ்தகத்துல முன்னாடி நம்ம பார்க்கறது போல இருக்கிற ஆட்டுக்குட்டி இல்லை. அதாவது சாதுவான பலிக்காக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இல்லை. இங்க உயர்த்தப்பட்ட ஆடாக இங்க நம்ம பார்க்கிறோம். இட்ஸ் நோ லாங்கர் வீக் பட் எக்ஸால்டட். ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வித்தியாசமாக இந்த ஆட்டுக்குட்டியை நமக்கு காண்பிக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி வேற யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒரு நாள் நமக்காக பலியானவராக இருந்தார். ஒரு நாள் நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்தவராக இருந்தார். இப்பொழுது அப்படி அல்ல. இந்த ஆட்டுக்குட்டி வேற ஒரு ஒரு பரிமாணத்திலே அவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். இந்த இந்த கொம்புகள் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். நம்ம கொம்புன்னு சொன்னாலே அதிகாரத்தை குறிக்குது. அதிகாரம், வல்லமை, ராஜரீகத்தை குறிக்கிறது. இந்த கொம்புல தான் தைலத்தை ஊத்தி அவங்க வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த கொம்பு வந்துட்டு சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது. இந்த ராமுடைய கொம்பு ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, he will exalt the horn of his anointed. அபிஷேகம் பண்ணினவர்களுக்காக ஒரு கொம்பை உயர்த்தினார், அல்லேலூயா என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 18:2 வசனத்தை வாசிங்கன்னா யாராவது. சங்கீதம் 18:2, ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் கொம்பு, ரட்சண்ய கொம்பு என்று சொல்லி லூக்கா 1:69 வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இங்க கொம்பை குறித்து பார்க்கும் பொழுது மிக அருமையாக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் பார்த்த கொம்பெல்லாம் பார்க்கும் பொழுது அது ராஜ்யங்களை குறித்து பேசுகிறார்.
ஆமீன். ஒரு கொம்பு, 2 கொம்பு, பல கொம்புகள் இருக்கிறது. இவைகள்லாம் சாதாரணமாய் நம்ம பார்க்க முடியாது. கொம்புன்னு சொன்னாலே யூ ஹேவ் டு ஹேவ் இன் மைண்ட், இது ஒரு மேன்மையை குறிக்கிறது, ஒரு அதிகாரத்தை, ராஜரீகத்தை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரென்த், வல்லமை, மாட்சிமை, பலம், இது வந்துட்டு அதிகாரம், இதை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த கொம்பு என்று சொல்லுவது. சரி, ஆட்டுக்குட்டியை பார்த்தோம். ஆட்டுக்குட்டியில கொம்பு இருக்குது. அந்த கொம்பு என்ன வித்தியாசமா ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். குறிப்பிட்டு 7 கொம்பு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 7 அப்படின்ற வார்த்தை வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல பூரணத்தை குறிக்கிறது, கம்ப்ளீட்னஸ், முழுமையை குறிக்கிறது, நிறைவை குறிக்கிறது. அப்ப இந்த 7 அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வார்த்தைக்கு நிகராக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி வைக்கிறார். அப்ப இங்க ஆட்டுக்குட்டியானவர் இங்க வைத்திருக்கிற தன்னுடைய பலம் என்ன அப்படின்னா முழுமையான அதிகாரம், பூரணமான வல்லமை, அன்லிமிட்டட் ஜீசஸ். அப்ப இயேசு இப்படி வல்லமை நிறைந்தவராக, பூரண புருஷராக, அதே நேரத்தில் ஆட்டுக்குட்டியானவராக இங்க நமக்கு வெளிப்படுத்தி தன்னை காண்பிக்க சித்தமா இருக்கிறார். 7 அப்படின்னு சொன்னா பூரணம். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு பூரணத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான பரிமாற்றத்துல நம்ம கிட்ட வெளிப்படுத்த ஒரு சித்தமா இருக்கிறார். எப்பவும் ரெகுலரா பாக்குறது போல அல்ல. ஆண்டவர் ஒரு மகிமையாய் தன்னை வெளிப்படுத்த அவர் சுத்தமா இருக்கிறார். ஆமீன். இப்ப ஆடு அதனுடைய கொம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆடுன்னு சொன்னாலே ஒரு வீக்கான ஒரு ஒரு ஆனிமல் தான். அது வந்துட்டு ரொம்ப பலம் இல்லை. சிங்கம்லாம் சொன்னா அது வந்துட்டு கம்பீரமா இருக்கும், அதிகாரம் இருக்கும், வல்லமை, மைட் இருக்கும். ஆனா ஆடுன்னு சொன்னா சாதுவான ஒரு ஐட்டம் தான் அது. ஆனா கொம்புன்னு சொல்லும்போது பவரை குறித்து, நார்மலா இதுதான் நம்ம பார்த்தோம், இதுதான் உலக ரீதியிலையும் சொல்லுகிறது. ஆனா இங்க படும்பொழுது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, அந்த ஆட்டுக்குட்டி எல்லா வல்லமையும் நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக இங்க சித்தரித்து இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமீன். இவைகள் 4 ஜீவன்களுக்கு முன்பாக மூப்பர்கள் மத்தியிலே நிற்க கண்டேன். ஆமேன் அப்படின்னு சொல்லி பூமி எங்கும் அனுப்பப்படுகிற, அப்ப எல்லா பக்கத்திலையும் அது வந்துட்டு வல்லமை நிறைந்த, பலம் நிறைந்த, கிரியை செய்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இங்க ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். நமக்காக ஒரு நாள் அடிக்கப்பட்டவராய், மரித்தவராய் நின்றவர் இன்றைக்கு அதிகாரமுடையவராய், வல்லமை உள்ளவராய், அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமீன். அந்த இயேசு கிறிஸ்து நீங்க முன்னாடி பார்த்தது போல இல்லை. அவர் சிலுவையில தொங்கிட்டு இல்லை, அவர் மரித்தவராய் இல்லை, அவர் சாதுவானவராய் இல்லை, அவர் இப்ப அதிகாரமுடையவராய் இருக்கிறார். இங்க சிலுவையில் இருக்கும்பொழுது ஒருத்தன் கேட்கிறான், நீ தேவகுமாரனே இருந்தா கீழே வாயா அப்படின்னு. ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய பவரை காமிக்கல, அவர் மௌனமா இருந்தார். அப்ப அந்த இடத்துல மௌனமா இருந்த ஆண்டவர் இப்ப மௌனமா இல்லை, அவர் அதிகாரமுடையவராய், வல்லமையுடையவராய் அவர் காணப்படுகிறார். மத்தேயு 28:18 சொல்லுகிறது, ஆஃப்டர் ஹிஸ் ரிசரக்ஷன், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறும் பொழுது அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்தை அவர் கிளைம் பண்ணல. அந்த அதிகாரத்துல அவர் தன்னுடைய பவரை காமிக்கிறதுக்காக இல்ல, அமைதியாய் அந்த சிலுவையில நின்று கொண்டிருந்தார். ஆனா அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்தவராய் நின்றார். இப்ப அவர் உயிர் தெழுந்த பிறகு அந்த அதிகாரத்தை தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம சாதாரணமான ஆட்கள் கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியுடைய இயேசுடைய நிழலாட்டமா இல்ல, உயர்த்தப்பட்ட இயேசுவின் நிழலாட்டமா இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட சேர்ந்து இருக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஐ சார்ஜ் யூ டு கோ டு தி நேஷன்ஸ் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அப்படியே கொள்ளையாட பொருளாக அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி இருந்துட்டு ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி அழகாக இங்க பவுல் சொல்கிறாரு. அங்க உயர்த்தப்பட்ட இயேசு மகிமையாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொலோசியர்ல பார்க்கும் பொழுது அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்தவராய், அதை தன் கையில் எடுத்தவராய், அதை தாண்டினவராய், அதை மேற்கொண்டவராய், வல்லமை நிறைந்தவராய், ஐ பவர் ஆஃப்டர் பவர், சூப்பர் பவர் உள்ள ஆண்டவர் என்று சொல்லி அவரை குறித்து வேதம் நமக்கு உயிர்த்தெழுந்த பிறகு இருக்கிற
பாலின் லெட்டர்ஸ்ல, ஜவானின் லெட்டர்ஸ்ல, பீட்டர்ஸுடைய லெட்டர்ஸ்ல, ஹீப்ரூவிக் லெட்டர்ஸ்ல எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை சின்ன ஒரு ஒரு ஆளாக காண்பிக்காம மேன்மையுடையவராக காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி மகிமை சிறந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் எத்தனிக்கிறார். எஸ், ஆமேன். இப்ப ஆண்டவரை நான் பார்க்கிறேன். பல வீட்டுல வந்துட்டு சிலுவையில இயேசு தொங்குனது போல அந்த கார்ல போட்டு தொங்க வச்சிருப்பாங்க. வீட்டுல வந்துட்டு போட்டு ஒரு போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. ஆர் God reigns, he is not dead more. அவர் சிலுவையில அடிக்கப்பட்டவரா இல்ல. சிலுவை ஒரு சாப சின்னம். இயேசு அந்த சாபத்தை தனக்குள்ளே ஏற்று அவர் நம்முடைய சாபத்தை எடுத்துக்கொண்டார் என்பதற்கு தான் இந்த சிலுவை நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்குது. எஸ், அப்கோர்ஸ் கிராஸ் இஸ் அ சிம்பிள். ஆனா அடிக்கப்பட்ட இயேசுவை அதுல போட்டு அடிச்சு வச்சு நிக்காதீங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஒரு 3 எக்ஸாம்பிள நம்ம பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆனால் யாத்திராகமம் 27:2 எடுத்தவங்க வாசிங்க. அதன் 4 முலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தக்கட்டால் மூட வேண்டும். அங்க இந்த ஆல்டர்ல 4 கொம்புகள் இருக்கிறதாக இந்த இடத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. 2 கொம்புள்ள ஆடு ஜெனரலா, பழைய ஏற்பாட்டுல 4 கொம்புன்னு சொல்லி இங்க காணப்பட்டிருக்கிறது. அங்க 7 கொம்புன்னு காணப்பட்டிருக்கிறது. we need to understand the secrets of these things. இந்த 4 கொம்புகள் சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்ட்ரென்த்தை சொல்லி பேசுகிறார். ரெஃப்யூஜ், பாதுகாப்பை கொடுத்து பேசுகிறாரு. ஆமீன். இந்த கிருபையின் சிங்காசனத்துல ஜனங்கள் வந்து அடைந்திருப்பார்கள் சொல்லி 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு நமக்கு பாதுகாப்பாயும் இருக்கிறார். இயேசு நமக்காக பலியானவராயும் இருக்கிறார். ஆமீன். ஜீசஸ் இஸ் போத் சாக்ரிஃபைஸ் அண்ட் a refuge. அன்னாளுடைய பாடலை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் இருக்குது. இந்த சாமுவேலுடைய அம்மா அவங்க பாடும்பொழுது என்னுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. கொம்பு அப்படின்னும் போது இட்ஸ் a victory. இங்க ஒரு டிவைன் அப்லிஃப்டிங். ஆண்டவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாடுறாங்க. சாமுவேல் பிறந்தப்ப அவருடைய லட்சை மாறினது என்று சொல்லி அன்னாள் பாடுறாங்க. டேனியல் இந்த கொம்பை குறித்து அவர் அதிகம் பேசி இருக்கிறாரு. அவர் பேசும்பொழுது ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் குறித்து பேசுகிறாரு. அது வந்து டெம்பரவரி உயர்வுதான். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல இட்டர்னலா அதிகாரமுடையவராக, நித்திய அதிகாரமுடையவராக அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆமேன். அப்படி தேவ மகிமை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாடுல இருக்கிறது, புதிய ஏற்பாடுல இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல இன்னும் நித்திய ஏற்பாடிலே நம்ம பார்க்க முடிகிறது. ஆமீன். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் இப்ப நமக்கு எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிராஸ் வாஸ் நாட் டிஃபீட், இட் வாஸ் அ விக்டரி. இந்த சிலுவை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை காண்பிக்கிறது. இயேசுவானவர் இந்த இடத்துல தோற்று போகவில்லை. பிசாசு மேக்சிமம் இத ட்ரை பண்ணனா, இயேசுவை அடிச்சு போட்டுட்டா இயேசுவால எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லி மேக்சிமம் ட்ரை பண்ண. ஆனா அவனுக்கு புரியாத புதிர் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்கு புரியல, அவனுக்கு தெரியல. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அது ஒரு அசாதாரணமான காரியமா இருந்தது. வெட்கப்பட்டு போனான் பிசாசு. ஆமீன். உலகத்தின் ஒட்டுமொத்த பிசாசும் அன்னைக்கு அந்த கல்வாரி சிலுவை அன்னைக்கு தான் வந்திருந்தது. இயேசுவை கொல்லணும் துடிச்சு நின்னுச்சு, அவமானப்படுத்தணும் துடிச்சு நின்னுச்சுன்னு சொல்லிட்டு வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை தாண்டி உயிர்த்து எழுந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் a victory, it's a symbol of victory. ஆண்டவர் கவர்மெண்ட்டை ஆட்சி செய்யல. ரோம போர் சேவர்களை பிடிச்சு, ரோமர்களுடைய தலைவர்களை பிடிச்சு அவங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்டா இருக்கணும்னு ஆசைப்படல. இல்லைன்னா இஸ்ராயலுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா பிரசிடென்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படல. அவர் அதிகாரமுடையவராய், அவர் ஆளுகை செய்கிறவராய், அவர் இந்த சரித்திர புருஷனாய் தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருந்தார். ஆமென். எந்த ஒரு வல்லமையும் இந்த ஆட்டுக்குட்டியை மேற்கொள்வதற்கு அதிகாரம் இந்த உலகத்துல இல்ல. அப்படி தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற இந்த தேவன்
மிகவும் வல்லமையுள்ள தேவன். அவர் இரட்சகராக, எப்படி வெற்றி சிறந்த இரட்சகராக, இப்பொழுதும் ஜீவிக்கிற அதிகாரம் உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். சோ இந்த ஆவிக்குரிய பாடங்களை, இந்த கொம்பை குறித்து, ஆட்டுக்குட்டியின் கொம்பை குறித்து புரித்துக் கொள்ளுங்கள். அவர் ஆடு மாத்திரமல்ல, கொம்புடைய 7 கொம்புடைய அதிகாரம் உள்ள சாந்தமான தேவன், அதிகாரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளே நம்மை தொடர்ந்து தாழ்த்துவோம். இன்னும் ப்ரொஃபட்டிக்கா ஆண்டவர் இந்த 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 காரியத்துல என்ன நமக்கு சொல்ல சித்தமா இருக்காருன்னா, இந்த ஆட்டுக்குட்டி தேவனுடைய அந்த 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 ரகசியங்களை அறிந்தவராக, முத்திரைகளை உடைக்கக்கூடிய வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறார், நியாயம் தீர்க்க போகிறார். ஆமீன். அவர் எதிர்த்து வந்து நிற்கிற இந்த பொல்லாத மிருகத்தின் ஆதிக்கங்களை ஆட்டுக்குட்டி தான் ஆனால் எழும்பி நின்று உடைத்தெறிய போகிறது அதன் வல்லமையை. ஆமேன். இந்த ஆட்டுக்குட்டி நித்தியமாய் நம்மை ஆளுகை செய்து நடத்த போகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க, முடிப்போம். 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. ரெவலேஷன் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். ஆமென். ஆட்டுக்குட்டி தான், ஆனாலும் அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன். ஆமென். அவர் யுத்தத்துக்கு போறார், அவர் ஜெயிப்பார். இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவரோட கூட இருக்கிறவர்கள், நம்மை குறித்து சொல்லப்படுகிறது, நம்மோடு கூட இயேசுவானவர் ஆட்டுக்குட்டியாக சாந்தமாக இல்ல, அதிகாரமுடையவராக, சிலுவையில இருந்த இயேசுவை போல மௌனமாய் இல்ல, அவர் மிகவும் வல்லமை உள்ளவராக நிற்கிறார். யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவராக நிற்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். அவருடைய கிரியைக்குள்ளே நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்த்து அப்படியே முடிக்கும் பொழுது, அவர் வந்துட்டு எந்த ஒரு நாதியும் இல்லாத ஒரு ஹெல்ப்லெஸ் லேம்பாக, ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் இல்லை. அவர் மிகவும் வல்லமையுள்ள ஒரு 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 நிர்வாகத்தை நடத்தக்கூடிய, ராஜ்யங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானம், வல்லமை, கிருபை உள்ளவராக அவர் இருக்கிறார். He is a redeemer, all powerful redeemer. அவர் நம்மை நடத்துகிறார். அவருடைய அதிகாரத்திற்கு ஈடு இணையிலே கிடையாது. அது முழுவதும் மேலான வல்லமையுடைய தேவ அதிகாரம் இந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்த நிற்கிறது. முழுமையான, பெர்ஃபெக்ட், பூரணமான தேவ வல்லமை அங்கே இருக்கிறது. அவருடைய வெற்றி நித்தியமாய் இருக்கும், தற்காலிகமாக இருக்காது, நித்தியமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ வல்லமை இயேசு கிறிஸ்துவினூடாக நமக்குள்ளே வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த தெய்வீக வல்லமையின் நிழலிலே நாமும் வந்து தஞ்சடைந்து நிச்சயமான கிருபைகளை பெற்றுக்கொள்ளுவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் 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 வல்லமையுள்ளவராய், நாம எண்ணி பார்க்க கூடாத அளவுக்கு மிகவும் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்துக்குள்ளே நம்மை தொடர்ந்து தாழ்த்துவோம். 7 கொம்பு அதிகாரத்தின் முழுமையை குறிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் இயேசுவின் வாழ்வில் இருக்கும் அந்த அதிகாரத்தை குறிக்கிறது. கண்ணமுடி அப்படியே ஜோமனோமா ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்குள்ள வருகிறோம். எங்க மத்தியில நீங்க பாராட்டுகிற உங்களுடைய தயவுக்காக, கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் மேன்மையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆட்டுக்குட்டியானவராக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இயேசுவே, நீங்க அதிகாரமுடைய, முழுமையுள்ள, வல்லமையுள்ள ஆட்டுக்குட்டியாக உம்மை வெளிப்படுத்த நீங்க சித்தமா இருக்கிறீங்க ராஜாவே. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்தும் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் எங்களை கொண்டு வந்து விட்டு கொடுக்கிறோம். கர்த்தாவே, வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனங்களுக்காய் ஸ்தோத்திரங்கள். மகிமையும் கிருபையும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவாய் காணப்படட்டும். வல்லமையும் மாட்சியும் ஒருவருக்கு மாத்திரமே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அதிகாரத்திலே நாங்களும் நிலை நிற்கிறோம் என்ற சந்தோஷத்தோடு, ஆண்டவரே, நித்தியத்தோடு, நிச்சயத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தொடர்ந்து விட்டு கொடுத்திருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.